அகதா கிறிஸ்டியின் டிக் 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 அத்தியாயம் 33. பேட்டில் விளக்குகிறார். சூப்பரண்டென்டென்ட் பேட்டில் முழுக்கவும் விலக்கி விடுவதில் இறங்கினார். நிச்சயமாக பேச ஆரம்பித்தார். நானே கூட அவனை ரொம்ப நாள் வரை சந்தேகப்படல. அவன் மேல ஒரு பார்வையை நான் பதிக்கும்படி திருப்பிவிட்டது. மிஸ்டர் தேவராக்ஸ் கடைசியா சொன்னதா சொல்லப்பட்ட வார்த்தைகள் 7 டயல்ஸ். அவரை கொன்னதா ஒரு செய்தியை அவர் மிஸ்டர் தேசிகருக்கு அனுப்ப நினைச்சதாதான் நாம எடுத்துப்போம். இதுதான் சாத்தியம். சொன்ன வார்த்தைகளை அப்படியே வச்சு பார்த்தோம்னா அவை தரும் அர்த்தம் இதுதான். ஆனா அப்கோர்ஸ் அப்படி ஒரு அர்த்தத்துல அவன் இருக்க முடியாது என்பது எனக்கு தெரியும். அவர் சொல்ல நினைச்சது 7 டயல்ஸுக்கு. அப்படி அவர் சொல்ல நினைச்சது மிஸ்டர் ஜிம்மி தேசிகரை பற்றி. இது சாத்தியமே அற்ற முட்டாள்தனமா பட்டது. ஏன்னா ஜிம்மி தேசிகரும் தேவராக்ஸும் நெருங்கிய நண்பர்கள். அப்ப இன்னொன்னு எனக்கு நினைவுல இருந்தது. நடந்த களவுகள் எல்லாமே என்னென்ன நகர்தல்கள் நடந்துகிட்டு இருக்கு என்ற அறிதல் உள்ள ஒருவனாலதான் நடத்தப்பட்டு இருக்கு என்பதே அது. யாரோ அவன் வெளியுறவு அலுவலகத்துல இல்லாதனா கூட இருக்கலாம். அப்படியே இருந்தாலும் அவன் என்னென்ன ஆலோசனைகள் செய்யப்படுது என்னும் துல்லிய அறிதலை உடனுக்குடன் கிடைக்க பெறும் ஆளேதான். இந்த கட்டத்துல மிஸ்டர் தேசிகருக்கு எங்கே இருந்து காசு பணம் வந்துகிட்டு இருக்கு என்பதை கண்டுபிடிப்பதுல நான் ரொம்பவும் சிரமப்பட்டு போனேன். அவனுக்கு வரும்படி அவனோட அப்பா விட்டு வச்சிருக்கும் தொகை ரொம்பவும் கம்மி. ஆனாலுமே அவனால தாராளமான பணப்புழக்கத்தோடு வாழ முடியாது. எங்க இருந்து பணம் வருது? எதையோ கண்டுபிடிச்சதால மிஸ்டர் வேட் உற்சாகம் தாளாம துள்ளி குதிச்சுக்கிட்டு இருந்தார் என்னும் அளவுக்கு எனக்கு தெரியும். சரியான பாதையில தான் போய்கிட்டு இருக்கோம் என்பதுல அவர் நிச்சயமா இருந்தார். அந்த சரியான பாதை என்னன்னு அவர் நினைக்கிறார் என்பதை சொல்ல நம்பிக்கையானவரா அவர் ஒருவரையும் தேர்ந்தெடுக்கல. அது சரிதான்னு சரி பார்த்துக்க மிஸ்டர் தேவராஸ் கிட்ட அவர் என்னவோ சொல்லியிருக்கார். இது அந்த வார இறுதியில அவங்க 2 பேரும் சிம்னிஸ் போவதற்கு ஜஸ்ட் முன்னாடி நடந்திருக்கு. அங்கே அதிகபட்சமா உட்கொள்ளப்பட்ட தூக்க மருந்தினால் மிஸ்டர் வேட் சாகரார் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். இது வெளிப்படையா ஒளிவு மறைவற்ற உண்மையா தெரிஞ்சாலுமே இதை ஒப்புக்க மிஸ்டர் தேவராக்ஸ் மட்டும் மறுக்கிறார். திட்டமிட்டபடி அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்பதிலும் அந்த குற்றவாளி வீட்டிலிருக்கும் நபர்களில் ஒருத்தரே என்பதிலும் அவர் ஸ்திரமா இருந்திருக்கார். அந்த கட்டத்துல மிஸ்டர் தேசிகர் மேல தேவராக்ஸுக்கு எவ்விதமான சந்தேகங்களும் இல்லாததால அவர் இவரை நம்பும் அளவுக்கு கூட போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எதுவோ இப்படி பண்ண விடாம அவரை பிடிச்சு நிறுத்திருக்கு. அப்பதான் அவர் விளங்கிக்க முடியாத ஒரு விசித்திரமான சமாச்சாரத்தை பண்ணினார். அலமாரியில 7 கடிகாரங்களை அடிக்கினார். 8வதை தூக்கி எரிஞ்சிட்டு 7 டயல்ஸ் அதன் அங்கத்தினர்கள் ஒருத்தனுடைய கொலைக்காக பழிக்கு பழி வாங்காம விடாது என்பதின் சந்தேக மொழியது. இப்படி செய்ததன் மூலம் அங்கிருந்த யாரிடமாவது ஒரு நடுக்கமோ படபடப்போ கலக்கமோ விளையுதான அவர் நோட்டமிட்டிருக்கார். அப்படின்னா ஜிம்மி தேசிகர் கெரிபேட்டுக்கு விஷம் வச்சிருப்பது எஸ். படுக்க போகும் முன் கீழே இருக்கும்போது அவர் குடிச்ச விஸ்கி சோடாவில் கமுக்கமா விஷத்தை கலந்திருக்கார் ஜிம்மி. இதனாலதான் மிஸ் வேட்டுக்கு அவர் கடிதம் எழுதும் போதே கூட அவருக்கு அப்படி ஒரு உறக்கம் தள்ளிருக்கு.
அப்போ இதுல காவல்காரன் பவருடைய கைவரிசை ஒன்னும் கிடையாதா? கேட்டாள் பெண்டல். பவர் எங்கல்ல ஒரு ஆள், எய்லின். நாங்க தேடிக்கிட்டு இருந்த குற்றவாளி ஹெர் எபர்ட்டுடைய கண்டுபிடிப்பை குறிவச்சு களவாட போகும் சாத்தியமே அதிகமாகவே இருந்ததால அதனை கண்காணிக்கவென்றே பவர் வீட்டுக்குள்ள விடப்பட்டிருந்தான். ஆனாலும் அவனாலையும் அதிகமா எதுவும் பண்ண முடியல. நான் சொன்ன மாதிரி வெகு சுலபமான வழியில தூக்க மருந்து விஷத்தை கலக்கும் செயலை ஜிம்மி தேசிகர் செயல்படுத்தியிருக்கிறார். பிறகு எல்லோரும் தூங்கிய பிறகு ஒரு பாட்டில் கோப்பை மற்றும் காலியான குளோரல் மருந்து குப்பி ஆகியவை மிஸ்டர் தேசிகரால் மிஸ்டர் வேட்டின் படுக்கைக்கு அருகே வைக்கப்படுது. அந்த நேரத்துல மிஸ்டர் வேட் பிரக்னையற்ற நிலைக்குள் போயிருக்கணும். ஆகவே பின்னாடி எவ்விதமான சிக்கலும் வராமல் இருக்க வேட்டின் விரல்கள் கோப்பை குப்பி என எல்லாவற்றிலும் பதிச்சு எடுக்கப்பட்டிருக்கும். அலமாரியில வைக்கப்பட்ட அந்த கடிகாரங்களும் ஜிம்மி தேசிகருடன் எத்தகைய விளைவை உண்டு பண்ணின என்பது நான் அறியாதது. மிஸ்டர் தேவராஜ் கிட்ட அவர் எதையும் மனம் விட்டு சொல்லிடல. ஆனா அதை பற்றி அவர் சிந்திக்க அவகாசம் எடுத்துக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு பிறகு மிஸ்டர் தேவராஜ் மேல் அவர் சந்தேக பார்வையை பதிச்சு வச்சிருக்கணும்னு என்பது என் யூகம். அடுத்து சரியா என்ன நடந்ததுன்னு நமக்கு கரெக்டா தெரியாது. மிஸ்டர் வேட் காலமாகிட்ட பிறகு மிஸ்டர் தேவராஜ் பற்றி யாரும் அதிகம் பார்க்கல. ஆனா அவர் மிஸ்டர் வேட் எந்த வழியில உழைச்சிக்கிட்டு இருந்தாரோ அதே வழியில தொடர்ந்து இயங்கிருக்கணும். ஏன்னா அது என்ன வழின்னு அவருக்கு தெரியும். மிஸ்டர் தேசிகர் தான் அந்த குற்றவாளி என்னும் வழி அது. ஆகவேதான் இவரும் அதே வழியில போட்டு தள்ளப்பட்டிருக்கிறார் என்பது என் கணிப்பு. என்ன சொல்ல வரீங்க? மிஸ் லொரைன் வேட் மூலமா மிஸ்டர் வேட் அவ மேல ஆர்வமா இருந்தார். கல்யாணம் கட்டிக்க அவர் நினைச்சிருந்தார்னு கூட சொல்வேன். அப்கோர்ஸ் லொரைன் அவருக்கு சகோதரி முறை கிடையாது. இதையே அவர் லொரைன் கிட்டையும் சொல்லிருக்கலாம். ஆனா லொரைனோ தனது உடல், பொருள், ஆவி அனைத்தையும் ஜிம்மி தேசிகருக்காக எழுதி வச்சிட்டாங்க. அவர் சொல்லும் எதையும் செய்வா லொரைன். இந்த புது தகவலை அவன்கிட்ட சொல்லியிருக்கா. இத மிஸ்டர் தேவராக்ஸும் லொரைன் அழகால ஈர்க்கப்பட்டிருக்கணும். அவரும் தன் பங்குக்கு தேசிகர் கிட்ட ரொம்ப வச்சிக்க வேணாம்னு அவளை எச்சரிச்சிருக்கிறோம். சோ இதன் விளைவா மிஸ்டர் தேவராஜ் அமைதியாகப்படுகிறார். அவரை கொன்றது மிஸ்டர் தேசிகர் தான் என்னும் தகவலை செவன் டைல்ஸுக்கு அனுப்பிடணும் என்று பரிதவிப்போடு இருக்கிறார். எத்தனை கொடூரம் என்றார் பண்டில். எனக்கு தெரிஞ்சிருக்க கூடாதா? அது அத்தனை சுலபமா தோணலம்மா. இதுக்கு அப்புறம்தான் நாம அப்பே சமாச்சாரத்துக்கு வரோம். அது எத்தனை தர்ம சங்கடமான ஒண்ணுன்னு உங்களுக்கே நினைவிருக்கணும். குறிப்பா எவர்ஸ்லேக்கு தர்ம சங்கடம். நீங்களும் மிஸ்டர் தேசிகரும் நகமும் சதையுமா இருந்தீங்க. இந்த இடத்துக்கு அழைச்சிக்கிட்டு போயே தீரணும்னு நீங்க கொடுத்த நச்சரிப்புல எரிச்சலாகி இருக்கணும் மிஸ்டர் எவர்ஸ்லே. அப்புறமா அந்த மீட்டிங்ல என்னென்னவெல்லாம் பேசப்பட்டன என்பது பற்றி நீங்க ஒளிஞ்சிருந்து கேட்டிருக்கீங்க. தெரிஞ்சதும் அவர் பேச்சே வார்த்தை இல்லாம ஆகியிருக்கும். சூப்பரண்டென்டன்ட் இங்கே நிறுத்திக்கொள்ள அவரது கண்களில் குறும்பு டாலடித்தது. நானும் அப்படியேதான் ஆனேன் லேடி எய்லின். இதெல்லாம் சாத்தியம்தான்னு நான் அரண்டு போனேன். இதுல என் திறமையை விடவும் நீங்க ஒரு படி மேலேறி நின்னுட்டீங்க. வெல், மிஸ்டர் எவர்ஸ்லே மதில் மேல பூனையா இருந்தார். மிஸ்டர் தேசியரையும் சேர்த்து கொள்ளாமல் எவர்ஸ்லேவால் உங்களை மாத்திரம் செவன் டைல்ஸுக்கு ரகசியங்களுக்கும் விட முடியாது. முடியவே முடியாது.
இதெல்லாம் மிஸ்டர் தேசிகருக்கு சாதகமா அமைய சமாச்சாரங்களை அவருக்கு மிகவும் சுலபமா ஆக்கி வச்சு வாட்டமா அவர் அப்பேவிக்குள் நுழைவதை சாத்தியமாக்கிடுச்சு. 7 டயல்ஸ் ஏற்கனவே ஒரு எச்சரிக்கை கடிதத்தை மிஸ்டர் லோமக்ஸுக்கு அனுப்பிடுச்சு என்பதை இப்ப சொல்லிருக்க விரும்புறேன். என்னுடைய துணை தேடி விண்ணப்பித்ததை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்வதற்காக அனுப்பப்பட்டது அது. அப்பதான் மிகவும் இயற்கையாய் என்னால ஸ்தலத்துல வந்து இணைந்துக்க முடியும். என்னுடைய இருப்பதில் நான் எவ்விதமான ரகசியத்தையும் பாதுகாக்கல. இது உங்களுக்கே தெரியும். இங்கு மறுபடியும் கண்களை சிமிட்டி காட்டினார் சூப்பரண்டென்டன்ட். வெல், வேறு வழி இல்லாம ராக்காவலுக்காக மிஸ்டர் தேசிகரும் மிஸ்டர் எவர்ஸ்லியையும் 2 பகுதியாக பிரித்து கொள்ளும் சூழல் உருவானது. உண்மையில் பார்க்க போனா மிஸ்டர் எவர்ஸ்லியையும் மிஸ் ஜெயிட்மாவரும் செஞ்சாங்க. லைப்ரரி சேனல் பக்கமா கண்காணிச்சுக்கிட்டு இருந்த அவ தேசிகர் வரும் அரவம் கேட்டு ஸ்கிரீனுக்கு பின்னால் ஒளிந்து கொள்வது போல ஆனது. இங்கே வருது மிஸ்டர் தேசிகருடைய புத்திசாலித்தனம். ஒரு கட்டம் வரைக்கும் என்னவெல்லாம் நடந்தது என்பது பற்றிய உண்மைதான் அவர் என்கிட்ட சொன்னார். அந்த சண்டை இத்தியாதி நான் துல்லியமா உழுக்கப்பட்டேன். இதனால இந்த திருட்டுக்கும் அவனுக்கும் நிஜத்துல சம்பந்தம் இருக்கான்னு ஆச்சரியப்பட்டு போன நான், ஒருவேளை நாங்க முழுக்கவும் தப்பான யூகங்களால் தவறான பாதையில் முன்னேறிக்கிட்டு இருக்கோமோன்னு கூட நினைச்சிட்டேன். ஓரிரு சந்தேகத்துக்குரிய சூழ்நிலைகள் இருந்தன. அவைதான் முழுக்க வேறுபட்ட நிலையை குறிச்சு காட்டின. அத்தனை சங்கதிகளையும் போட்டு குழப்பும்படி விஷயங்கள் நடந்தபோது என்னால கையில் இருக்கும் யூகங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவது என்றே விளங்கல. முடிவே தெரியாத விளக்கமற்ற மூளைக்குள் தள்ளப்பட்டேன். பல் குறிகள் கொண்ட எரிந்த கிளவுஸை நான் கணப்புல கண்டெடுத்தேன். அப்பதான் நான் சரியே என்பது விளங்கியது. ஆனாலும் என் மேல் சத்தியமிட்டு சொல்றேன், அவன் புத்திசாலியே. என்னதான் நிஜத்துல நடந்தது என்றால் பண்டில். யார் அந்த இன்னொருவன்? வேற ஒரு மனிதனே கிடையாது. கவனிங்க, கடைசியில நான் எப்படி முழு கதையையும் சரியா அடுக்கி முடிச்சேன்னு சொல்றேன். மிஸ்டர் தேசிகர் மற்றும் மிஸ் வேட் ஆகிய 2 பேரும் சமாச்சாரத்துக்குள்ள ஒன்னாவே இருந்தவங்க. இதிலிருந்து ஆரம்பிக்கலாம். மிஸ் வேட் கார்ல வராங்க, காம்பவுண்ட் ஏறி குதிக்கிறாங்க, வீடு வரைக்கும் வந்துடுறாங்க. யாராவது பார்த்து தடுத்துட்டா சொல்லவென்றே அவங்க கிட்ட ஒரு கதை இருக்கு. அப்கோர்ஸ் அவங்க சொன்ன அதே கதைதான். ஆனா அவங்க யாரும் கவனிக்காத வண்ணம் கடிகாரம் ஜஸ்ட் 2ன்னு அடிச்சு முடிச்ச நேரத்துல டெரஸ் வந்தடைறாங்க. இப்ப கேளுங்க, அவங்க உள்ளே வருவது கவனிக்கப்பட்டிருக்கு. என் ஆட்கள் அவங்க நுழைவதை பார்த்தாச்சு. ஆனா உள்ளே வரும் எவரையும் தடுத்து நிறுத்தக்கூடாது என்பது அவங்களுக்கு இடப்பட்டுள்ள கட்டளை. வெளியே செல்பவர்களை மட்டும் தடுக்கலாம், விசாரிக்கலாம். டெரஸ்ல வந்து மிஸ் வேட் நிக்கிறாங்க. அதே கணத்துல அவங்க காலடியில வந்து ஒரு பார்சல் விழுது. அதை அவங்க எடுக்கிறாங்க. கொடியை பிடிச்சுக்கிட்டு ஒருத்தன் இறங்க அவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குது? போராட்டம். அப்ப ரிவால்வர் வெடிக்குது. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? சண்டை நடக்கும் இடத்துக்கு விரைந்திருப்பாங்க. மிஸ் லொரைன் வேட் அந்த இடத்தை விட்டு நழுவி ஃபார்முலாவுடன் பத்திரமா ஓடியிருக்கலாம். ஆனா சமாச்சாரங்கள் இப்படி நடக்கல. மிஸ் வேட் நேரா என் கைகளுக்குள் வந்து விழறாங்க. இந்த கணத்துல விளையாட்டு மாறிடுது. மிஸ் வேட் அவங்களுடைய கதையை விடுறாங்க. இது முழுக்க உண்மை, நம்பகத்தன்மை மிக்கது. வெல், இப்ப நாம மிஸ்டர் தேசிகரிடம் வரோம். உடனடியா ஒரு விஷயம் என்னை அரைஞ்சது.
குண்டு காயம் மட்டும் அவனுக்கு மயக்கத்தை உண்டு பண்ணிருக்காது. ஒண்ணு அவன் விழுந்து தலையே நல்லா மோதிக்கிட்டு இருக்கணும், இல்ல அவனுக்கு மயக்கமே இருந்திருக்காது. அப்புறமா நமக்கு ஜெயிட் மாவரின் கதை கிடைக்குது. அது மிஸ்டர் தேசிகரின் கதையோடு அம்சமா ஒத்து போச்சு. ஆயினும் ஒரே ஒரு பகுதி மட்டும் தனித்து நின்று சில விஷயங்களை விளக்குச்சு. மிஸ் ஜெயின் மாவர் சொன்னது, விளக்குகள் அணைக்கப்பட்டு மிஸ்டர் தேசிகரும் ஜன்னல் வரை போய்விட்ட பிறகு அவர் ஜன்னலை விட்டகன்று வெளியேறி போயிருக்கணும்னு மிஸ் மாவர் நினைக்கும் அளவுக்கு சலனமற்று அவன் அங்கேயே இருந்திருக்கான். இப்போ அந்த அறையில யாராவது இருந்திருந்தால், கூர்மையா கவனிச்சிருந்தால், அந்த அமைதியில அவங்க மூச்சு விடும் ஓசையை கேட்காமல் விட்டிருக்க முடியாது. ஒருவேளை மிஸ்டர் தேசிகல் வெளியேறி விட்டதா நினைச்சுப்போம். அடுத்து எங்கே மிஸ்டர் ஓருர்கியின் விஸ்கியும் சோடாவும் அதற்கு முந்தைய இரவிலே மருந்தினால் கலக்கப்பட்டு விட்டதால் கொடி வழியே ஏறி நேரா மிஸ்டர் ஓருர்கியின் அறைக்கு அங்கிருந்த ஆவணங்களை எடுத்துக்கிறார். கீழே இருக்கும் பெண் நோக்கி வீசிடுறார். கொடி வழியா மறுபடியும் கீழ் இறங்கிடுறார். பிறகு சண்டையை துவங்குறார். இப்படி நினைக்கும் போது இதுவும் சுலபமா நடக்க வல்லதுன்னு தான் விளங்கும். டேபிளை எல்லாம் உருட்டி தள்ளி இங்கேயும் அங்கேயும் ஓடி உங்க குரல்ல ஒரு தடவையும் அப்புறம் போலியான அடித்தொண்ட ரகசிய குரல்ல மறு தடவையும் பேசி அப்புறமா கடைசியா அந்த இறுதி கட்ட டச்சப். 2 ரிவால்வர் குண்டோசைகள், அவருடைய சொந்த ரிவால்வர். முந்தைய தினம்தான் அது வாங்கப்பட்டிருக்கு. அது கற்பனை எதிரியை நோக்கி சுடப்படுது. பிறகு கிளவுஸ் போடப்பட்ட இடக்கையால் சின்ன துப்பாக்கி எடுத்து தன்னுடைய வலக்கையின் சதை பாகத்தை சுட்டுகிறார். ஜன்னல் வழியா அந்த துப்பாக்கியை வீசும் அவர் பற்களால் இடக்கை கிளவுஸை பீத்தெடுத்து நெருப்புக்குள் வீசிடுறார். நான் வரும்போது மயங்கின மாதிரி தரையில விழுந்து கிடக்கிறார். பண்டில் ஆழமாய் மூச்சிழுத்து விக்கித்து போனார். இத்தனையும் நீங்க அந்த சமயத்திலேயே கண்டு உணரலையா சூப்பரண்டென்டன்ட் பேட்டில்? நோ, உணரல. மற்றவர் என்ன நிலைமையில் நடந்தவைகளை உள்வாங்கிக்கிட்டாங்களோ அதே போலதான் நானும் இருந்தேன். எல்லாத்தையும் ஒட்டி சரியா ஒரு உருவம் உருவாக்கும் வரை இப்படிதான் என் நிலைமை போனது. கிளவுஸ் கண்டுபிடிச்சதுதான் அனைத்துக்குமான ஆரம்பம். அப்புறம் சர் ஓஸ்வால்ட்டை ஜன்னல் வழியா துப்பாக்கியை தூக்கி தூர எரியுமாறு நான் செஞ்சேன். எங்கே போய் விழுந்திருக்கணுமோ அதை விடவும் மிக தொலைவுல போய் விழுந்தது அது. ஆனா இடக்கையால தூக்கி வீசும்போது அது வலக்கை வீசி எரிந்தால் போய் விழும் தூரத்துக்கு போய் விழுவதில்லை. அப்ப கூட இது வெறும் சந்தேகத்தின் அடிப்படையில பண்ணினதுதான். கொஞ்சோண்டு இருந்த சந்தேகத்தின் அடிப்படையில. ஆனா இதுல ஒரு பாயிண்ட் என்னை அரைஞ்சது. ஆவணங்கள் கீழே இருந்த யாரோ எடுத்துக்கொள்வதற்காகத்தான் வீசி எறியப்பட்டிருக்கு. ஒருவேளை மிஸ் வேட் அங்கே அகஸ்மாத்தாதான் வந்திருந்தாங்க என்றால் அங்கு இருந்திருக்க வேண்டிய அந்த நிஜ ஆள் யார்? அப்கோர்ஸ் இந்த கேள்விக்கு சுலபமா விடை கிடைச்சது. பிரபுவின் விதவை மனைவி. அங்கேயும் ஒரு கஷ்டம் எனக்கு. அந்த அம்மா தப்பு பண்றவங்கன்னு தெரியும். அப்படின்னா என்ன விளங்குது? யார் அந்த ஆவணங்களை எடுத்திருக்கணும்னு திட்டமிட்டு இருந்ததோ அதே நபராலேயே ஏன் அவை எடுக்கப்பட்டிருக்க கூடாது? இந்த குணத்துல நான் நினைக்க மிஸ் வேட் அந்த தருணத்துல ஸ்தலத்துல வந்து இறங்கியது ஒப்புயர்வற்ற சிறப்பான திட்டமா தோன்றியது. விதவை மனைவியை பற்றி மூட்டை மூட்டையான சந்தேகங்களோடு நான் உங்களை வந்து சந்திச்ச போது உங்களுக்கு பெரும் தர்ம சங்கடமா இருந்திருக்கணும். எஸ் லேடி எய்லின், பேச்சை நிறுத்த நான் எதையாவது பேச வேண்டியதாச்சு.
முகம் வெளிரி சவம் போல வெளியே வந்த அவங்க அடுத்து என்ன சொல்லிடுவாங்களோன்னு தெரியாத ஒரு நிலையில இருந்த பில் நிலைமைதான் பாவம் மிக தர்ம சங்கடமானது. பில்லிடமிருந்து படபடப்புக்கான காரணம் இப்ப எனக்கு விளங்குது என்றாள் பண்டில். பேசுவதற்கு தேவையான அவகாசம் எடுத்துக்கும்படி அதுக்கு முன்னாடி எதுவும் பேசிட வேண்டாம்னு சொல்லி என்ன ஒரு பதற்றம். புவர் பில் என்றது ஜெயிட் மாவர். வெல், இப்படி போய் நின்றது வழக்கு. நான் மிஸ்டர் தேசிகரை சந்தேகப்பட்டேன். ஆனா நிரூபணங்கள் கிடைக்கல. இன்னொரு பக்கத்துல பார்த்தால் தேசிகரே நொறுங்கித்தான் போயிருந்தான். 7 டைல்ஸுக்கு எதிராதான் அவர் இயங்கிக்கிட்டு இருக்கார்னு அவனுக்கே தெரியும். ஆயினும் யார் அந்த நம்பர் 7 என்பதை அத்தியாவசியமாகத்தான் தெரிஞ்சிக்க அவன் துடிச்சுக்கிட்டு இருந்தான். சர் ஓஸ்வால்ட் ஒருவேளை நம்பர் 7 இருக்குமோன்னு நினைச்சுக்கிட்டு கூட் வீட்டுக்கு வருமாறு தன்னை அழைக்கப்படுமாறு பண்ணிக்கிட்டான். நான் சர் ஓஸ்வால்ட்டை சந்தேகப்பட்டேன் என்றாள் பண்டில். குறிப்பா அந்த இரவின் போது அவர் தோட்டத்திலிருந்து வந்ததா சொல்லப்பட்ட போது. நான் அவரை சந்தேகப்படல என்றார் பேட்டில். ஏன்னா அந்த இளைய செக்ரட்டரி மேல என் சந்தேகம் நிலை கொண்டிருந்ததுன்னு சொல்லிக்க விரும்புறேன். பாங்கோ கேட்டது பெல். எஸ், மிஸ்டர் எவர்ஸ்லே ரொம்பவும் சிரத்தையான ஜென்டில்மேன். அவன் நினைச்சானா எதையும் பண்ணும் தைரியம் உள்ளவன். சம்பவ இரவன்று மிஸ்டர் வேட்டின் அறைக்குள் கடிகாரங்களை கொண்டு போனது இவன்தான் என்பதனால கொஞ்சம் சந்தேகம் தலை தூக்குச்சு. வேட்டுக்கும் பக்கத்துல பாட்டிலையும் கோப்பையும் வச்சிருக்க மிக சுலபமா இவனுக்கு சந்தர்ப்பம் வாய்த்திருக்கும். இன்னொரு காரணத்துக்காகவும் இவன் இடக்கை பழக்கம் உள்ளவன். அந்த கிளவுஸ் நேரடியா இவனைத்தான் குறித்து காட்டியது. ஆனா ஒரே ஒரு காரணத்தினால இதனை என்னால ஏத்துக்க முடியல. அது என்னது? பல் குறிகள். வழக்கை இயங்க முடியாத அளவுக்கு ஆன ஒருவனாலதான் பல்லால கடிச்சு அதை இழுக்கும் அளவுக்கு ஆகியிருக்கும். சோ பாங்கோ வெளியேற்றப்படுகிறான். நீங்க சொல்வது போல சோ பாங்கோ வெளியேற்றப்படுகிறான். அவர் எந்த தருணத்துல சந்தேகப்பட்டில சேர்க்கவே படல என்பதை கேட்க மிஸ்டர் பேட்மனுக்கே ஆச்சரியமா இருக்கும் என ஏற்றுக்கொண்டார் பெல். வெல், இந்த கட்டம் வரைக்கும் மிஸ்டர் தேசிகரை மூளையே அற்ற காலியான மண்டை உள்ள ஒரு கழுதைன்னு வழக்கமா நாம விவரிக்கும் ஒரு அசமஞ்சனாக கொள்ளலாம். 2 பேர்ல ஒருத்தர் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அது மிஸ்டர் தேசிகர் தானு நான் எனக்குள்ள முடிவாகிக்கிட்டதும் எனக்கு அவனை பற்றிய தகவலை பேட்மேன் மூலமா பெறுவதில் ஈடுபாடு அதிகமாச்சு. இந்த சமாச்சாரம் நெடுக்கலும் பேட்மேனுக்கு தேசிகர் மேல சந்தேகம் நிறைய இருக்கு. இப்படி அடிக்கடி அவர் மிஸ்டர் ஓஸ்வால் கிட்டயே சொல்லியிருக்கார். விசித்திரமா இருக்கு என்றார் பெல். ஆனா எப்பவும் பாங்கோ சரியாதான் பேசியிருக்கான். எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல ஆகுது. ஆக தேசிகரை நாங்க ஓடவிட்டோம் என தொடரலானார் பேட்டில். 7 டைல்ஸ் பிசினஸாலே உழுக்கப்பட்டார். எந்த இடத்துல அவருக்கான ஆபத்து காத்திருக்குன்னு தெரியாம குழம்பினார். கடைசியா நாங்க அவரை பிடிச்சது முழுக்க மிஸ்டர் எவர்ஸ்லேவால் தான். தன் உயிரை உற்சாகமாக பணையம் வச்சு இயங்கினார். ஆனா நீங்களும் இதுக்குள்ள இழுக்கப்படுவீங்கன்னு அவர் நினைச்சு கூட பார்க்கல லேடி எய்லின். மை காட் என உணர்ச்சி பூர்வமாய் ஒப்புக்கொண்டார் பெல். எஸ், அவர் கையோடு தயாரிச்சு வச்சிருந்த ஒரு கட்டு கதையை சுமந்துக்கிட்டு மிஸ்டர் தேசிகர் அறைகள் வரைக்கும் போனார் என தொடரலானார் பேட்டில். மிஸ்டர் தேவராக்ஸுடைய சில ஆவணங்கள் கைக்கு கிடைச்சிருப்பதாகவும் அவை மிஸ்டர் தேசிகரை நோக்கி சந்தேக சுட்டுவிரலை நீட்டுவதாகவும் அவர் நடந்துக்கணும். இதுக்கு மிஸ்டர் தேசிகர் கிட்ட ஒரு விளக்கம் இருக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு ஒரு சிறந்த தோழனா அவரை நோக்கி ஓடினார் இவர். நாங்க நினைப்பது சரியா இருந்தால்
மிஸ்டர் தேசிகர் தாமதிக்காம மிஸ்டர் எவர்ஸ்லேவையும் தீர்த்து கட்டிடுவான்னு, அதை ஏறத்தழ அவர் எப்படி செயல்படுத்துவான்னு நாங்க கணிச்சிருந்தோம். அதன்படியே மிஸ்டர் தேசிகர் தன்னுடைய விருந்தாளிக்கு விஸ்கியும் சோடாவும் தந்தான். அப்ப ஓரிரு நிமிடங்கள் தேசிகர் வெளியேறி இருந்தான். மிஸ்டர் எவர்ஸ்லே அங்கிருந்த ஒரு ஜார்ல அத்தனையும் கொட்டிட்டார். ஆனாலும் மருந்து வேலை பண்ண ஆரம்பிச்சிட்ட மாதிரி காட்டிக்க வேண்டிய தேவை இருந்தது. அது மெதுவா வேலை பண்ணுவதை போலதான் இருக்கணும் என்பது எவர்ஸ்லே அறிந்ததே. சட்டுன்னு இருக்க வாய்ப்பில்லை. தான் கொண்டு போயிருந்த கதையை அவிழ்த்துவிட அவர் ஆரம்பிக்க, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுன்னு அடிச்சு மறுத்திருக்கான் தேசிகர். ஆனா தந்த மருந்து வேலை பண்ண ஆரம்பிச்சிட்ட மாதிரி இவர் காட்டிக்க ஆரம்பிச்சதும் வெற்றி களிப்பில் அத்தனையும் ஒத்துக்கிட்ட அவன் எவர்ஸ்லே அவருடைய மூன்றாவது இறைன்னு சொல்லியிருக்கான். ஏறக்குறைய எவர்ஸ்லே மூர்ச்சையானதும் மிஸ்டர் தேசிகர் அவரை சுமந்துக்கிட்டு கார் வரை போய் அவர் உள்ளே ஏற உதவியிருக்கான். மிஸ்டர் எவர்ஸ்லேவுக்கும் தெரியாம ஏற்கனவே அவன் உங்களுக்கு போன் பண்ணிருக்கணும். புத்திசாலித்தனமான ஆலோசனைகளையும் உங்களுக்கு தந்திருக்கணும். மிஸ் வேட்டை வீட்டுக்கு கூட்டிட்டு போவதா சொல்லிடணும். அவன்கிட்ட இருந்து தகவல் வந்ததா நீங்க காட்டிக்கல. அப்புறம் உங்க உடல் மட்டும் இங்கே கண்டெடுக்கப்படும் போது சத்தியம் பண்ணி மிஸ் வேட் என்ன சொல்லுவா தெரியுமா? நீங்க அவளை வீடு வரை கொண்டு போய் விட்டுட்டு லண்டன் போக போவதாய் சொன்னதா சொல்லுவா. கூடவே இங்கே நுழையும் திட்டத்தோடு தான் அப்படி சொல்லிட்டு கிளம்பினதா காட்டிப்பா. ஸ்மரணையற்ற மனிதனை போன்ற தன்னுடைய பாத்திரத்தை நடிப்பதை தொடர்ந்துகிட்டிருந்தார் மிஸ்டர் எவர்ஸ்லே. 2 பேரும் கிளம்பினதுக்கு பிறகு என்னுடைய ஆட்கள் கொடுக்கப்பட்டிருந்த விஸ்கியை பரீட்சித்து பார்த்திருக்காங்க. அதுல 2 பேரை கொல்வதற்கு போதுமான மார்பியா ஹைட்ரோ குளோரைட் கலந்திருக்கு. மேலும் அவர்கள் இருந்த காரும் தொடரப்பட்டிருக்கு. நேரா காரை டவுனுக்கு வெளியிலிருந்த ஒரு கோல்ஃப் மைதானத்துக்கு ஓட்டிட்டு போயிருக்கான் தேசிகர். அங்கே விளையாட்டை பற்றி ஓரிரு வார்த்தைகளும் உரையாடிட்டு இருக்கான். இது அவர் அங்கேதான் இருந்தார் என்ற ஒரு நிலையை பிறகு நிலைநிறுத்துவதற்காக. அவன் எவர்ஸ்லே இருந்த காரை எடுத்துக்கிட்டு அந்த சாலையில இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருக்கான். பிறகு டவுனுக்கும் அதன் வழியா 7 டைல்ஸ்க்கும் வந்திருக்கான். ஆல்பிரட் வெளியேறிக்கிட்டு இருப்பதை அவன் பார்த்ததும் காரை வாயற்கதவு வரைக்கும் ஓட்டிக்கிட்டு வந்த அவன் ஒருவேளை ஆல்பிரட் கவனிச்சிருந்தாலும் பாதகம் இல்லாம இருக்கட்டுமேனு எவர்ஸ்லே கிட்ட பேசுவது போல செஞ்சிருக்கான். இதுக்கெல்லாம் அப்புறம்தான் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சி அவனோட சின்ன காமெடியை பண்ண ஆரம்பிச்சிருக்கான். டாக்டரை அழைச்சிக்கிட்டு வருவதா சொல்லிட்டு அவர் போன போது கதவை ஓங்கி அரைஞ்சி சாத்தினாரே ஒழிய ஓசை எழுப்பாம படியேறி போய் அவரோட ரூம் கதவுக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டார். அங்கே போகும்படி மிஸ் வேட் உங்களை ஏதாவது காரணம் சொல்லி அனுப்புவார். உங்களை பார்த்ததும் மிஸ்டர் எவர்ஸ்லேவுக்கு திகில் பரவி இருந்தாலும் அவருடைய பாத்திரத்தை தூக்கி பிடிப்பதே சிறந்ததுதான்னு அவர் மும்மரமா காட்டியிருந்தார். எங்களுடைய ஆட்கள் வீட்டை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பது அவருக்கு தெரியும். அதனால உங்களுக்கு எந்த ஆபத்தும் சமீபத்துல இல்லைன்னு அவருக்கு தெரியும். எப்படி இருந்தாலும் எப்ப வேணும்னாலும் அவரோட உயிரோட எழுந்திருக்க முடியும். தன் கை துப்பாக்கியை டேபிள்ல போட்டுட்டு தேசிகர் வீட்டை விட்டு கிளம்பினதும் அது மிக மிக உசிதமான பாதுகாப்பா தெரிஞ்சது. அடுத்த கட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ற பேட்டில் அதை நீங்களே சொல்ல பிரியப்படலாம் சார் என்றார். நான் இன்னமும் அந்த சோபாவளியே தான் படுத்துக்கிட்டு இருந்தேன் என்றார் பெல். அப்ப யாரோ படி இறங்கி ஓடுவது கேட்க லொரைன் எழுந்துகிட்டு கதவு வரை போனான். எனக்கு தேசிகரோட குரல் கேட்டது. ஆனா என்ன சொன்னார்னு கேட்கல.
லொரைன் சொன்னது கேட்டது. எல்லாமும் ஓகே, அனைத்தும் படு துல்லியமா நடந்து முடிஞ்சாச்சு. அப்புறம் அவன் சொன்னான், அவனை தூக்கிக்கிட்டு மேலே போக எனக்கு கொஞ்சம் உதவு. கஷ்டமான வேலைதான், ஆனா அவங்க 2 பேருமே அங்கேயே இருக்கணும்னு நான் பிரியப்படுறேன். அது நம்பர் 7க்கு ஆச்சரியமாக இருக்கும். எண்ணத்தை மனசுல வச்சுக்கிட்டு 2 பேரும் கதறிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு விளங்கல. ஆனா எப்படியோ சமாளிச்சு என்னை தூக்கிக்கிட்டு அவங்க மேல கொண்டு போனாங்க. 2 பேருமே அது கஷ்டமான வேலையாதான் அமைஞ்சது. பொணம் போல கணத்தேன். என்னை இங்கே கொண்டு வந்து செருகிட்ட பிறகு லொரைன் சொன்னதை கேட்டேன். நிச்சயமா தான் இருக்கீங்களா? அவ இங்கே வந்துட மாட்டாளே. இதுக்கு ஜிம்மி நாய் பைய சொன்னான். பயம் வேண்டாம், தலையில பயங்கரமா அடிச்சிருக்கேன். 2 பேரும் வெளியேறி கதவை சாத்திட்டாங்க. அப்புறம் நான் கண்களை திறந்தேன். உன்னை பார்த்தேன். மை காட் பண்டில், நான் என் வாழ்க்கையில மறுபடியும் ஒரு தடவை அப்படி துடிச்ச மாதிரி துடிக்க மாட்டேன். நீ செத்துட்டதாதான் நான் நினைச்சேன். நான் போட்டிருந்த தொப்பி என்னை காப்பாற்றிருக்கணும். அதோட பங்கு பாதி இருக்கலாம் என்றார் பேட்டில். ஆனா தேசிகரோட காயப்பட்ட கைதான் முக்கிய காரணம். அதுக்கு இருக்க வேண்டிய பலத்துல பாதிதான் அந்த கைக்கு இருந்தது. ஆனா இதெல்லாம் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு பெருமை சேர்க்காது. உங்க மேல நாங்க எடுத்திருக்க வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கையில வழுக்கியிருக்கோம் லேடி எய்லின். இது எங்க பணியில விழுந்துள்ள ஒரு கரும் புள்ளியே. என்ன அதிர்ஷ்டம்னு தான் சொல்லணும் என்ற பண்டில், இதுல லொரைன் இருந்தாள் என்பதை தான் என்னால சீக்கிரத்துல மறக்க முடியல. அது அத்தனை ஜென்டில் பொண்ணு என்றாள். ஹ என்றார் சூப்பரண்டென்டன்ட். 5 குழந்தைகளை கொண்ட யோண்டோ வில்லி பகுதி பொண்ணும் இப்படிப்பட்டவதான். ஆளை வச்சு எடை போடவே கூடாது. அவ ரத்தத்திலேயே இது கலந்திருக்கு. அவ அப்பா பல தடவை சிறை சென்று வந்தவர். இவளையும் அப்படியே பண்ணிடுவீங்களா? சூப்பரண்டென்டன்ட் பேட்டில் ஒப்புதலாய் தலையசைத்தார். லொரைனை தொங்க விட்டுட மாட்டாங்க. நேரடியா குற்றத்துல ஈடுபடாத பொண்ணுங்க மேல ஜூரி கருணையாதான் நடந்துக்கும். ஆனா யங் தேசிகர் அதை ஊஞ்சலாட்டம் போல எடுத்துப்பார். ஹோ, இப்படி அனைவரையும் ஒட்டுமொத்தமா ஏமாற்றி வசீகரமா இருக்கும் ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது. அப்புறம் என்ற அவர், லேடி எய்லின், உங்க தலை ரொம்பவும் வலிச்சுச்சுன்னா என்ன சொல்றீங்க? ஒரு சின்ன கொண்டாட்டத்துக்கு ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்கு பக்கத்துல, போலாமா? பண்டில் மனம் ஒப்புக்கொண்டாள். நான் பசியில வர துடிச்சுக்கிட்டு இருக்கேன் பேட்டில் என்றும் சொன்னாள். நீங்க ஒரு ஒண்டர்ஃபுல் மேன் பேட்டில். உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சுன்னு இப்ப நான் ரொம்பவும் வருத்தப்படுறேன். வேற வழி இல்லாம பில்லுக்கு கழுத்தை நீட்ட வேண்டியிருக்கு. அகதா கிறிஸ்டியின் டிக் 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 அத்தியாயம் 34. லார்ட் கேட்டர்ஹாம் ஒப்புதல் அளித்தார். அப்பா என்றாள் பண்டில், உங்ககிட்ட நான் இப்போ ஒரு சின்ன செய்தியை உடைக்க போறேன். நீங்க கூடிய சீக்கிரத்துல என்னை இழக்க போறீங்க. முட்டாள் என்று விட்டார் லார்ட் கேட்டர்ஹாம். உளறலா கூட இப்படி சொல்லிடாத. மரணம் கிடையாதுப்பா, நான் சொல்ல வந்தது என்றாள் அவள். இது கல்யாணம். இதுவும் ஏறக்குறைய அப்படித்தான் என்று லார்ட் சொன்னார் புன்னகைத்தபடி. பாரம்பரிய அப்பா உடை அணிந்து வரணும். இது கூட பரவாயில்ல. ஆனா மாப்பிள்ளை பைய மாமனாருக்கு தரும் அன்பு முத்தத்தை லோமக்ஸ் கிட்ட இருந்து பெறணும் என்னும் போதுதான் கலக்குது. கடவுளே, சார்ஜை கட்டிக்க போறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, கதறிவிட்டாள் பண்டில். உன்னை நான் கடைசியா பார்த்தபோது இப்படி ஒரு வழிமொழிதல் காத்துல கலந்து வீசிக்கிட்டு இருந்தது என்றார் அவளுடைய அப்பா.
சார்ஜை விடவும் 100 மடங்கு நல்ல மனுஷன் ஒருத்தனை தான் நான் கட்டிக்க போறேன் என்றாள் பண்டல். நான் எதிர்பார்த்தேன். அப்படி ஒருத்தனை தான் தேர்ந்தெடுப்பேன்னு நம்பிக்கை உண்டு என்றார் லார்ட் கேட்டர்காம். ஆனா யாரு எப்படிப்பட்டவங்கன்னு அவ்வளவு சுலபமா சொல்லிட முடியாதுமா. ஒருத்தருடைய குண அதிசயங்களை துல்லியமா படிக்க வல்ல ஆளா உன்னை என்னால எடுத்துக்க முடியல பண்டல். ஜிம்மி தேசிகர் எவ்விதமான செயலையும் சிறப்பா பண்ண முடியாத ஒரு உல்லாசவாசின்னு சொன்னேன். ஆனா இப்ப நான் கேள்விப்பட்டவைகளை வச்சு பார்க்கும்போது இன்னைய தேதியில அவன்தான் நம்பர் 1 கிரிமினல்னு தெரிஞ்சிருக்கு. இதுல வருத்தமான அம்சம் என்னன்னா, இதுவரை நான் அவனை பார்த்திராதது. என் அனுபவங்களை உள்ளடக்கி ஒரு புத்தகம் எழுதலாம்னு இருக்கேன். அதுல ஒரு ஸ்பெஷல் அத்தியாயம் நான் சந்தித்த கொலைகாரர்களுக்கு. ஆனா நான் இந்த ஹிங்மேனை பார்த்ததே இல்லையே. குறும்பு பண்ணாதீங்கப்பா என்றாள் பண்டல். அனுபவங்கள் போன்ற பக்கம் பக்கமான அத்தியாயங்களை விழுங்கும் புத்தகங்கள் எழுத இப்ப உங்களுக்கு தெம்பு கிடையாது தெரியுமா? நானா உட்கார்ந்து எழுத போறேன், அப்படி யாரும் பண்ணுவது கிடையாதே என்பதே என் நம்பிக்கை. அன்னைக்கு ஒரு வசீகரமான பொண்ணை பார்த்தேன். அவளுடைய முக்கிய தொழிலே இதுதான். எழுதி தருவது. மெட்டீரியலை வாங்கிக்கிட்டு போயிடுறா, எழுதி தந்துடுறா. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓ, தினசரி அரை மணி நேரம் உட்கார வச்சு சில உண்மைகளை தருவேன். இதை தவிர வேற கிடையாது. சிறு இடைவெளிக்கு பிறகு லார்ட் கேட்டர்காம் சொன்னார். அவ ரொம்ப நைஸ் கேர்ள், கருணையாகவும் நட்பாகவும் பழகுபவ. அப்பா என்றாள் பண்டேல். நான் உங்க பக்கத்துல இல்லாவிட்டா நீங்க மிக ஆபத்தான கட்டத்துக்கு போயிடுவீங்க போல இருக்கேப்பா என்றாள். விதவிதமான மக்களுக்குன்னு விதவிதமான ஆபத்துக்கள் இருக்குதுமா. எழுந்து வெளியேறலான அவர் பிறகு திரும்பியபடியே கேட்டார். அது இருக்கட்டும், யாருமா அவன்? இதை நீங்க எப்ப கேட்க போறீங்கன்னு நான் தவிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் பில் எவர்ஸ்லேவை மணக்க போறேன்பா. இதனை சில நிமிடங்கள் சிந்தனையில் போட்டுக்கொண்ட அவர் பிறகு ஒப்புதலாய் தலையசைத்தார். எக்ஸலண்ட் என்று. சுபம்.